மரியாள் கர்ப்பமானது தெரிய வந்தது. யோசேப்புக்கு அவன் நீதிமானாக இருந்ததால் அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் தள்ளி வைக்க நினைத்தான். பாருங்க, ஒரு மரியா, ஒரு கன்னி பெண் என்ன செய்தாங்க? கர்ப்பவதியா ஆன உடனே அவங்கள அந்த ஊர் பூரா என்ன சொல்லும்? அவங்கள பயங்கரமா, அவங்கள வேதனையான வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க. அவங்க ஒரு பக்கம் சோர்ந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு திருமணம். அப்ப யோசேப்பு ஒரு நீதிமானா என்ன செஞ்சாரு? இருந்ததுனால அவங்கள அவமானப்படுத்த மனம் இல்லாம தள்ளி வச்சிடணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நினைச்சாங்க. ஆனா தேவதூதர் வந்து என்ன செய்தாங்க? அவ வயத்துல உருவானது பரிசுத்த ஆவியினால உருவானதுன்னு சொன்ன உடனே தன்னை அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பிறக்க வரைக்கும் 10 மாதமும் மரியாதை கையில வச்சு தங்கமா என்ன செஞ்சாங்க? தாங்குனாங்க. எங்கெல்லாம் அவங்க போறாங்களோ அநேக ஆபத்துகள் வந்துச்சு. ஆபத்து வந்த நேரத்துல ஒவ்வொரு இடமா நடந்து 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 அவங்களை கொண்டு போய் 10 மாதமும் பாதுகாத்து அந்த பரிசுத்த வித்த இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் ஒரு அர்ப்பணிப்போடு யோசேப்பு என்ன செய்தார்? வாழ்ந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு அர்ப்பணிப்பு. அவர் பிதாவினுடைய செல்ல குமாரன். அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாவியாக நம்மை, என்னையும் உங்களையும் மீட்டெடுக்கும்படியாக பரிசுத்தராக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செஞ்சார்? அவர் மேல விழப்பண்ணினார். விழப்பண்ணி அவர் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு சொன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு, அடுத்து மரியாளுடைய அர்ப்பணிப்பு, யோசேப்புடைய அர்ப்பணிப்பு. அது மட்டும் இல்ல, அடுத்து நம்ம பார்த்தோம்னா அன்னாள் தெரியுமில்ல எல்லாருக்கும். அன்னாள் என்ன செஞ்சாங்க? வருஷந்தோறும் ஆலயத்துக்கு என்ன செஞ்சாங்க? பண்டிகை கொண்டாடும்படியா வந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அநேக நிந்தைகள். ஏன் அப்படின்னு சொன்னா, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவமானத்தோடு இருக்கும் பொழுது அவங்க ஆலயத்துக்கு வந்து பொருத்தனையோடு என்ன செய்றாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. தன்னை அர்ப்பணித்து ஜெபித்து என்ன அர்ப்பணிப்பு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எனக்கு ஒரு கற்பத்தின் கனி நீங்க தந்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆண்மகனை தந்த அந்த ஆலயத்திலே நான் என்ன செஞ்சிருவேன்? கொண்டு விட்டுருவேன். எவ்வளவு அர்ப்பணிப்புன்னு பாருங்க. யாராவது இன்னைக்கு இப்படி அர்ப்பணிக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களை ஒருவேளை எனக்கு பிள்ளை தந்தா எனக்கு சந்தோஷம்னு நினைக்காம ஆலயத்துக்கே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தாங்க அந்த அன்பு தாய். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்கள ஒரு நாளும் கைவிடல. அவங்க கேட்டதை விட அதிகமான குழந்தை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வசந்தியக்கா இருக்காங்க. அவங்க அர்ப்பணிக்கப்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு ஆடம்பரத்துல போய் என்ன செய்தாங்க? இருந்துகிட்டு முடிய வேற என்ன செஞ்சிருக்காங்க? வெட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா நான் ஆடம்பரத்துக்கு போறேன், நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்ட்டு. பாருங்க, அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது 4:30 ஆயிரும். பைக்ல வருவாங்க, 4:30 ஆயிரும். செவ்வாய்க்கிழமை தோறும் கிராமத்துக்கு நாங்க ஊழியத்துக்கு போகும்போது அப்போ நான் போன் போடுவேன், அக்கா நீங்க எப்போ வருவீங்க? நான் வந்தோடனே என்ன செஞ்சிருந்தேன்? வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல வேலை இருக்கும், டென்ஷன், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை தோறும் என்ன செய்வாங்க? பைக்ல என் கூட என்ன செய்வாங்க? 2 பேரும் நாங்க ஊழியத்துக்கு போவோம். அர்ப்பணிப்போடு வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு திருச்சபை உருவாக காரணமா என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு ஆடம்பரத்துல போய் இருக்காங்க. இது சரியில்லை வசந்தி அக்கா, அடுத்த வருஷம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? சரிப்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து நான் அன்னை சொன்னாங்க, அன்னை தெரசாவை பத்தி சொன்னாங்க. அவங்க அர்ப்பணிப்போடு தொழுநோயாளிகள் மத்தியில அவங்களுக்காக என்ன செய்தாங்க? அவங்க கையில எல்லாம் மருந்து போட்டு விட்டு அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தாங்க. இன்னும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அன்பு இருந்துச்சு. அன்பு இருந்ததுனால எதிரியால அவங்களுக்கு அன்பு இருந்துச்சு சொன்னா, ஆண்டவர் மேல ஒரு அர்ப்பணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அர்ப்பணித்தாங்க. ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்தாங்க. தன்னை அர்ப்பணித்ததுனாலதான் அவங்களுக்கு என்ன செஞ்சது? அந்த ஒரு அன்பு வந்தது. அநேகருக்கு அவங்க உதவி செய்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய என்ன செஞ்சாங்க? பிறர் அன்பின் பணியாளர். அவர் இறப்பின் போது 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்கள் ஏங்கி கொண்டு இருந்தது. பாருங்க, அவங்க மரிக்கும் போது எத்தனை நாடுகள்னா 123 நாடுகள், தேசம், எல்லா இடங்கள்லயும் 610 தொண்டு நிறுவனங்களை அவங்க என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தி விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாங்க. இன்றைக்கு அவங்களுடைய பேர் அவங்க அர்ப்பணித்ததுனால அன்னை தெரசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் போற்றக்கூடியவங்களா அவங்க என்ன செய்தாங்க? இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அன்னை சொன்னாங்க, சாராட்டக்கர் நமக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 500 ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல 500 ஏக்கர் நமக்கு எங்க வாங்கப்பட்டு டக்கரமாள்புரத்துல தரிசன பூமி. அந்த தரிசன பூமிக்கு வந்திருக்கீங்களா? நீங்களாம் வந்திருக்கீங்க. வந்தா உனக்கு நீ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இடம். அந்த அம்மாவுக்கு 2 காலுமே என்ன செய்யாது? கிடையாது. ஆனா அவங்க ஒரு தரிசனத்தோடு அந்த இடத்தை வாங்கி போட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பேராயர் வந்து அந்த இடத்துல தரிசன பூமி பாத்தீங்கன்னா அன்னைக்கு திறப்பு விழா யார் வந்தா? அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர்
ஸ்டாலின் அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து திறந்து வைத்தாங்க. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. வந்து மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு பெரிய கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகை என்ன செஞ்சாங்க, கொண்டாடினாங்க. அந்த சாரா டக்கருடைய அம்மையாருடைய அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியான கிருபைகள் என்ன செஞ்சது, கிடைச்சது. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் முடிச்சு சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். நான் வந்து நற்செய்தி அர்ப்பணித்துறை ஊழியத்தில் இருக்கிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஊழியங்கள் உண்டு. அதுல ஒரு அங்கமாக தொழுநோயாளிகள் நரிக்குறவர்கள் மத்தியில ஊழியம் உண்டு. அப்போ அதுல தொடர்ந்து ஒரு அண்ணன் என்ன செய்தாங்க, ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஒரு அண்ணன் ஊழியம் செய்தாங்க. அந்த அண்ணன் பேர் ரவிக்குமார். அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி தொழுநோயாளி மத்தியில அவ்வளவு ஊழியம் செய்து இருக்காங்க. அப்போ நாங்க இந்த மாதத்துல தான் முதல்ல அவங்களுக்கு நாங்க உதவி செய்யும்படியாக அந்த தொழுநோயாளிகள் மத்தியில கடந்து போயிருந்தோம். போகும்போது பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுலாம் அழகா இருந்துச்சு. அப்போ நான் கூட நினைச்சேன், தொழுநோயாளிகள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா நல்ல வீடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு வீட்டுல போய் ஒரு அம்மாட்ட விசாரிக்கும் போது வீடுலாம் நல்லா இருக்கு, எப்பமா யார் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க முதல்ல 70 பேர் என்ன செஞ்சோம், இதுல ஒதுக்கப்பட்டவங்களா தொழுநோயாளில பாதிக்கப்பட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஐயா வருவாங்க. அவங்க பேர் தான் யாரு, ரவிக்குமார். அவங்க வந்து எங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவாங்க, உதவி செய்வாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்காக இயேசுவை எங்களுக்கு சொல்லி அர்ப்பணத்தோடு சொல்லிட்டு அந்த ஒரு பாறை இருக்கு, அதுல உட்கார்ந்து அவங்க என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் விளைவாக எங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எங்க ஊழியத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க அர்ப்பணித்து அந்த மக்கள் மத்தியில இந்த கிறிஸ்துமஸ் டயத்துல அங்கே என்ன செய்தாங்க, தொழுநோயாளிகள் மத்தியில தங்கி இருந்து ஊழியம் செய்தாங்க. அவங்க ஒரு அக்கா சொன்னாங்க, நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். அவங்க கையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. நம்ம பார்த்தாலும் கூட அவங்கள எப்படியோ நினைப்போம். ஆனா அவங்க கொடுக்கிற சாப்பாடா அந்த அண்ணே சாப்பிடுறாங்க. இதெல்லவா அர்ப்பணம். அது மட்டும் கிடையாது, அர்ப்பணிப்பு அது மட்டும் கிடையாது. அந்த அண்ணனுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைக்க கூடாது. அவங்க மகே அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க மகா இன்னொரு வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க மனைவி டீச்சர், அவங்களுடைய பென்ஷன் வருது, இந்த அண்ணனுக்கும் பென்ஷன் வருது. அவங்க நினைச்சா சுகபோகமா வாழலாம். ஆனா ஆண்டவர் மேல வைத்த அர்ப்பணிப்பு, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் நான் என்ன செய்ய, இந்த மக்களுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு அங்க தங்கியிருந்து என்ன செய்தாங்க, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இருக்கிறதுனாலதான் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு மகிழ்ச்சி. இந்த சீரியல்லாம் போட்டிருக்காங்க, விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் நமக்கு வெளியில தெரியுது. இதான் கிறிஸ்துமஸ் அன்பு மருமகா சொன்னா. இதற்கெல்லாம் பின்னாடி பாத்தீங்கன்னா அநேகருடைய அர்ப்பணிப்பு உண்டு. பிள்ளைங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க, டெக்கரேஷன் பண்ணி அழகா. அவங்களுடைய அர்ப்பணிப்பு, சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ வந்து இவ்வளோ வேலையும் பார்த்ததுனாலதான் இன்றைக்கு நம்முடைய ஆலயம்லாம் என்ன செய்யுது, பிரகாசமா இருக்கு. நம்முடைய அர்ப்பணிப்புக்கு எல்லாரும் என்னதுதான் காரணம். என்னுடைய அர்ப்பணிப்பே சிறந்தது என்று சொல்லி, பண்டிகை கொண்டாட்டத்துக்கு அர்ப்பணிப்பே சிறந்தது என்று சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அர்ப்பணிப்பு எவ்வளவு தேவை, அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நல்ல விளக்கமாக பேசினாங்க. இப்போ அதற்கு அடுத்ததாக ஆடம்பரம் தான் அப்படின்னு சொல்லி சகோதரர் ஜெயசுராஜ் அவங்க பேச வராங்க. தொடர்ந்து நாம் பேச்சு கேட்கலாம். கையை தட்டுங்க. அன்பால் ஆளும் ஆதியும் அந்தவுமான தேவனுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வாய்ப்பு கொடுத்த சபை குருவானவர்களுக்கும் மற்றும் உதவி குருவானவர்களுக்கும், பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அலைகடலென திரண்டு வந்திருக்கும் எங்களுடைய மிகவும் பாசமிகு சபையினருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பட்டிமன்றத்தை அழகு சேர்க்கும் என் அணியினருக்கும், தங்களின் பேச்சாற்றலால் வலு சேர்க்கும் எதிரணியினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயம் நிறைந்த நெஞ்சம், நிதானமான நெறி, நம்பிக்கை தரும் தீர்ப்பு அளிப்பார் என்று நம்பி அவருக்கும் ஒரு நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன ஒன்றுன்னா, இன்றைய கிறிஸ்தவத்திற்கு மிகவும் வலி சேர்ப்பது ஆடம்பரமா அர்ப்பணிப்பா அப்படிங்கிற தலைப்புக்கு பேச வந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஐயா. ஏன்னா எல்லாம் அந்த காலத்தில் நடந்த மிஷினரிகளை எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன கேட்க வந்திருக்கோம்னா, இன்றைய பண்டிகைகள் அது அர்ப்பணிப்போடு நடக்கிறதா அல்லது ஆடம்பரத்தோடு நடக்கிறதா என்பது தானே கேள்வி. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு
என்னன்னா அன்னைக்கு மிஷினரிகள் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு மிஷினரிகள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு எளிமையாக தான் இந்த உலகிற்கு வந்தார். ஆனால் அவர் எளிமையாக வந்தாருன்னு சொல்றதுக்கே இன்னைக்கு ஒரு ஆடம்பரமான குடில் தேவைப்படுது ஐயா. இது உண்மையா சரியில்லையா? இப்படி சரிதான் சரிதான். இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகைன்னு பார்த்தா அது என்னன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகை. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படுகிறது. அத்தனை ஆடை அலங்காரங்கள் அத்தனையும் எதை சொல்லுது? ஆண்டவருடைய எளிமையை பற்றி தான் சொல்லுது. இன்றைய தலைப்பு என்னன்னா, இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்கள் ஆடம்பரமா அர்ப்பணிப்பா அப்படிங்கிறதான். அதுபோக உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வார்த்தை, செயல், இசை இதன் மூலமா வெளிப்படுத்துறதா என்னது ஒரு கொண்டாட்டத்தோட அழகு. அதை தான் நாங்கள் ஆடம்பரத்தோட நாங்கள் கொண்டாடுறோம் ஐயா. ஐயா உள்ளுக்குள்ளே வச்சிருந்தா ஏதாச்சும் தெரியுமா? அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புன்னு சொன்னாங்கல்ல. நேற்று நடந்த இந்த வாலிபர் கூட்டம் எல்லாருக்கும் பிடிச்சது. பயங்கரமா கைதட்டு எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க. ஆனா இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, இதற்கு 4 நாளா நாங்கள் தூங்கவே இல்லை. இந்த அர்ப்பணிப்பு யாருக்காவது தெரிஞ்சுதா? யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த இடத்துல ஒரு எல்இடி, ஒரு லைட்டு, மின் விளக்குகள் போட்டதுதான் ஏப்பா கைத்தட்டு என்ன இது என்ன? இதுதான் பண்டிகையின் சாராம்சம். நீங்க அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புன்னு சொல்றதுல ஒண்ணுமே இல்லையா? இந்த மாதிரி டேனியல் அண்ணே இந்த தலைப்பு சொன்னதுல இருந்து ஜேசு ஸ்டேஜ் அப்படி இருக்கணும், லைட்டை பழிச்சு நம்ம முகத்தை காமிக்கணும், ஒரு பேனர் போடணும், முக்கியமா என்னது இருக்கணும், லைவ் இருக்கணும், எல்லாம் ஜாமுன்னு இருக்கணும். நாங்க இதெல்லாம் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புன்னு நம்ம சொல்லிட்டு எளிமையா வச்சிருந்தா நடந்திருக்குமா? வாய்ப்பே இல்லைங்க ஐயா. இன்னைக்கு இவ்வளவு அர்ப்பணிப்பு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மேடை அலங்காரம் இன்றைக்கு இது எல்லாமே எதை தான் குறிக்குது? ஒரு ஆடம்பரத்தை தான் குறிக்குது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதே ஆடம்பரமா கொண்டாடுறது நினைக்கியா. அது மாதிரி நம்ம ராஜனன்னு ஒன்று சொன்னாங்க. அவங்க என்னன்னா பழக்க ஜோசத்துல அவங்க அப்படியே சொல்லும்போது அப்படியே அவங்களே ஒரு பாயிண்ட் எங்களுக்கு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட போய் தான் இன்னைக்கு நாம இவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம். அதுதான் உண்மை. இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குதையும் நாங்கள் என்ன சொல்றோம், பண்டிகைக்கு அர்ப்பணிப்பு தேவையில்லை அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. அர்ப்பணிப்பு இருக்கட்டும். ஆனால் பண்டிகை காலத்தில் அதிகமாக மேற்கொள்வது எது? அர்ப்பணிப்பா ஆடம்பரமா அப்படின்னு பார்த்தா ஆடம்பரமே என்று நான் நம்புகிறேன். ஐயா நீங்க அதை தான் நம்புறீங்களா நம்பலையா? சொல்ல மாட்டேங்க. தீர்ப்பு எப்படி நான் இப்பவே சொல்றதுங்காரு. அது மாதிரி சொன்ன கதையிலையும் அண்ணன் சொன்ன கதையில ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தந்தைய சொன்னாங்க. அது உண்மைதான், அர்ப்பணிப்புள்ள ஒரு தந்தை. ஆனா அந்த அர்ப்பணிப்புள்ள தந்தை செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? மிக ஆடம்பரமான பிரம்மாண்டமான ஒரு திருமண ஏற்பாடு. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்பு தெரியாது, திருமண ஏற்பாடும் பிரம்மாண்டமும் மிக பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. இதுதான் பண்டிகைகள் என்றாலே அது ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டம்னாலே அதுல என்ன இருக்கணும்? ஒரு ஆடம்பரம் இருந்தே ஆகணும் ஐயா. அதுதான். அது மாதிரி மேரி அக்கா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு அழகான கவிதை சொன்னாங்க. அந்த கவிதையில சொன்னதுல பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மனுவில் வந்தார், கொண்டாட்டத்தாய் தந்தார், அலங்கார விளக்குகள் பளிச்சிட்டன, மின் விளக்குகள் ஜொலித்தன. சொல்றதுக்கு அழகாத்தான் இருக்கு. அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு நமக்கு ஆடம்பரம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுத்தில் வந்தது போல நானும் மாட்டு வண்டியில் இன்று பண்டிகையை கொண்டாட வருகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்தா இன்னைக்கு எப்படி ஒரு வழியா கஷ்டப்பட்டு நீங்க நடந்து 100 ஊர் வந்துட்டீங்க. இதே இது மாட்டு வண்டியில பையா வரணும்னா இன்னைக்கு 5 பேர் தான் வந்து சேர்ந்திருப்பாங்க. இதுதான் இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்கள். இன்றைய பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு அர்ப்பணிப்பு அவசியம் இல்லை என்பதில்லை, ஆனால் கொண்டாட்டங்கள் தான் மிகவும் அவசியம் என்பதை நான் அறிவித்து சொல்கிறேன்யா. அது மாதிரி வசந்தி அக்கா செவ்வாய்க்கிழமை என் கூட பயங்கர அர்ப்பணிப்புல வந்து சேர்ந்தாங்க. எப்பா என்ன புல்லரிக்குது. இப்போ எல்லாருக்கும் அது ரொம்ப முக்கியம். ஆனா என்ன ஒன்று, அந்த நிகழ்வுல நமக்கு நடந்தது என்ன தெரியும்? ஒரு சூப்பரான ஒரு ஆலயம், பிஷப் வருகை, சாப்பாடு, இதெல்லாம் ஆடம்பரமா அர்ப்பணிப்பாயா? நீங்களே சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் ஆடம்பரமான ஒரு நிகழ்வு தான். இது என்ன அவசியம் இல்லை. ஐயோ நாங்கள் சாப்பாடு போட ரெடி இல்லை, நாங்கள் அந்த ஆலயத்தை ரொம்ப பெருசாலாம் நாங்கள் கொண்டாட விரும்பல அப்படின்னு இருந்தாங்க. அப்படி இல்லை. இதெல்லாம் ஒரு பண்டிகை என்பது ஒரு குதூகலத்தின் வெளிப்பாடு. அதனால அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு நம்ம சொல்லி பெரிய அளவும் இல்லை. தரிசன பூமியும் அதே தான். சிஎம் ஐயா வந்தாரு, பெருசா கொண்டாடினாங்க. இதுல என்னத்த எனக்கு ஒன்றும் புரியலையா.
அது மாதிரி அன்னை தெரசா ஒரு இது சொல்லியிருப்பாங்க, இட்ஸ் நாட் ஹவு மச் வி கிவ் பட் ஹவு மச் லவ் வி புட் இன் டு த கிவிங். ஏதோ நம்ம ஏதோ 2 ரூபா 3 ரூபா அல்லது 10 ரூபா கொடுத்தனால ஏதோ 1 கோடி ரூபா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு